வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கு சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கு சமூக அறிவியல்ல இருந்து 60 கேள்விகள் கேட்க போறாங்க. அதற்கு நீங்க முதல்ல இந்த 5 லெசனை படிச்சு முடிச்சிருங்க. இதை படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், மினிமம் 8 கேள்வி 100% உறுதியாக கேட்பாங்க. நான் சொல்றது மினிமம் சொல்றேன், மேக்சிமம் 10 கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், 2023 வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2க்கு வந்து நிறைய எக்ஸாம் வந்துச்சு, கரெக்டுங்களா? எப்படியும் ஒரு 10 நாள் நடந்திருக்கும், ஒவ்வொரு நாள் 2 ஷிஃப்டாக நடந்திருக்கும். அதில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கொஷின் வந்து சோசியல் சயின்ஸுக்கு ரிலேட்டடாக கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடிமியல் பகுதியில் 92 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 92 கேள்வியில் இந்த 5 தலைப்பில் மட்டும் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, ஆனால் உண்மைங்க, ப்ரூஃபே இருக்குது. 65 கேள்வி வெறும் இந்த 5 லெசனில் இருந்து கேட்டிருக்காங்க. நான் இதுக்கான பிடிஎஃப், இதுக்கான ப்ரூஃபு எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோன்றதால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கலாம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து முதல்ல இந்த லெசன் ஓவர்வியூ எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் குடிமியல் பகுதியில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய சமூக அறிவியல் புக்கில் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இப்படின்ற தலைப்பு. ஸோ இந்த லெசனில் 2023 டெட் பேப்பர் 2 எக்ஸாமில் 11 கொஷின் கிடச்சிச்சின்னு சொன்னேன் இல்லையா? அதில் 7 கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது ஒரு எக்ஸாமில் கிடையாது, 11 எக்ஸாமில் மொத்தமாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், குடிமையல் மொத்தமாக ஒருங்கிணைச்சிட்டு அதில் லெசன் வைஸாக பிரிக்கும் போது இந்த லெசனில் வந்து 7 கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? சூப்பர். அதுக்கடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 9th சோசியல் சயின்ஸில் மனித உரிமைகள் அப்படின்ற லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சூப்பர். இப்போ இந்த 2 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 10th புக்குக்கு வாங்க. 10th புக்கு வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா குடிமியலில், அதாவது 10th சோசியல் சயின்ஸில் குடிமியல் பகுதியில் இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும். இதில் 17 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நடுவண் அரசு அல்லது மத்திய அரசு அப்படின்ற லெசன் இருக்கும். இதில் தாங்க அநியாயத்துக்கு 25 கேள்வி கேட்டிருந்தாங்க. பா சம. அதுக்கப்புறம் மாநில அரசு, அதில் ஒரு 8 கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் இந்த 3 லெசன்லுமே 50 கேள்வி கேட்டாங்க. நாங்கள் மொத்தமே எங்களுக்கு கிடச்சிது குடிமையில் 92 கேள்வி தான். அந்த 92 கேள்வியில் இந்த 3 லெசனில் மட்டுமே 50 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது ஆச்சரியம்தான். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th புக்கில் 2 லெசன் சொன்னோம் இல்லையா, ஒன்றில் 7, ஒன்றில் 8, ஒரு 15 கேள்வி, ஆக மொத்தம் 65 கேள்வி. 92 கேள்வியில் 65 கேள்வி இதிலேயே கேட்டிருந்தா அது நீங்கள் 92 வந்து 11 வகுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட நிகர ஒரு 8 கொஸ்டின் வரும் சராசரியா, சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், வரக்கூடிய டெட் பேப்பர் 2 எக்ஸாமில் சோசியல் சயின்ஸ் பகுதியில் மினிமம் 8 கேள்விகள் இந்த 5 லெசனில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் 5 லெசனுக்கான பிடிஎஃப் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், நான் அதுக்கான ப்ரூஃபும் கொடுத்துட்டேன், சொம்மானா சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு என்னென்னா இங்கே பாருங்களேன், நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 2023 டெட் பேப்பர் 2 ப்ரூஃப்னு இருக்கா, இதில் பாருங்கள் 9th தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள்னு, அதை ஜஸ்ட் அந்த டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் அந்த கொஷின் அப்படியே காட்டும். நீங்கள் நான் ஆன்சர்லாம் கொடுக்கல, நீங்களே செக் பண்ணிங்க. நீங்கள் எப்படியும் லெசன் படிச்சுட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்களே பரிசோதனை செஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த 7 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மனித உரிமைகள், அந்த டைட்டில் கை வைங்க. கை வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் நான் ஒரிஜினல் டைப் பண்ணி கொடுத்தா இது நம்புவீங்க நம்ப மாட்டீங்கன்றதுக்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்,
ஒரிஜினல் கேள்வியை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து 8 கேள்வி. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பில் 10th புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கேள்விகள் கேட்டிருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க, அப்படியே வந்து நடுவண் அரசு. ஸோ அதை கிளிக் பண்ணால் அந்த கொஷின்ஸ் இதெல்லாம் ஒரு முறை படிச்சுங்க. ஏன்னா 65 கேள்வி இருக்குது. இது உங்களுக்கு உண்மையாகவே சில கேள்வி இதே ஃபார்மேட்டில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதே கேள்வி டைரெக்டாகவும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கரெக்டா? ரைட். இதில் தாங்க மத்திய அரசுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்வி கேட்டிருக்காங்க. இதே நம்ம டிஎன்பிசியில் கூட பார்த்தீங்கன்னா 2025 நடந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே மத்திய அரசுலேருந்து 2, 1 அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம இப்போ எழுதக்கூடிய எக்ஸாமில் கூட டெட் பேப்பர் 2ல் கூட மத்திய அரசில் கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மாநில அரசில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கேள்வி சொன்னல, அது இங்கே இருக்குது. ஓகேவா? கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ இப்போது நான் உங்களுக்கு வெள்ளா ப்ரூஃப் கொடுத்துட்டேன். இதில் மேபி உங்களுக்கு வந்து ஒன்லைனர் வேணும், ஒன்லைனர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் நான் இப்போதைக்கு புக்கை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் வேகமாக வந்துடுறேன். இதை வந்துட்டு அங்கே பாருங்கள், ஒரு ரெட் கலர் பாக்ஸ் போட்டுருக்கா, இந்த இடத்துல தான் பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்கை தான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட் அந்த லெசனை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். மேபி இல்லை எங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது, இதில் ஒன்லைனர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்கும் சேர்த்து இல்லை அடுத்த நோட்ஸ் கொடுக்க போகிறேன் இல்லையா, அதுக்கும் ஒன்லைன்லேருந்தே போகிறேன். ஓகேங்களா? ரைட்டு. சரி, இப்போ இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா டாப் 5 யூனிட்ஸ் இங்கிலீஷ்லேயே இருக்கும். டாப் 5 யூனிட்ஸ் இல்லைனா இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அது கூட எனக்கு தெரியல சார்னா பிடிஎஃப். ஓகே, இதாங்க ஃபைனல் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். இங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே முதல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லெசன் சொன்னேன் இல்லையா, அந்த 5 லெசன் லிஸ்ட் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா கலர் பாக்ஸ் வந்து ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துட்டு இதில் 5 லெசன் இருக்கும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இந்திய அரசியலமைப்பு டவுன்லோட் பண்ண போகிறேன்னா அந்த டைட்டிலை கிளிக் பண்ணுங்கள். டைட்டிலை கிளிக் பண்ணால் இது வந்து எங்கேயும் போகாது, கூகுள் டிரைவுக்கு தான் வருதோ பாருங்க. இங்கே அப்படியே லெசன் இருக்குமா? ஸோ இங்கே வந்துட்டு உடனே இங்கே வந்து கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ லோட் ஆன உடனே இந்த இடத்துல தலை மேலே ஒரு அம்புக்குறி கீழ் நோக்கி வருது பார்த்தீங்களா, அதுதான் டவுன்லோடு. அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணிட்டு உடனே நீங்கள் பேக் பட்டன் வந்துட்டு அடுத்தது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 லெசனும் கொடுத்துருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நான் புக்கு தான் கொடுத்துருக்கேன். மேபி எனக்கு புக்கு வேணாம், ஒன்லைனர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். நாங்கள் வேணா ஒன்லைனர் வந்து டெமோ கூட உங்களுக்கு காட்டுறேன், இது ஓகேவான்னு. பட் இப்போ கைவசம் இல்லை, நீங்கள் சொன்னாதான். சரிங்களா? ஸோ டெமோ காட்டுறேன், அது ஓகேன்னா நம்ம ஒன்லைனராகவே கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதை பாருங்கள், எல்லாமே அப்படியே புக்கில் இருக்கிறது. இப்போ 15 பக்கம் இருக்குது. என்ன யூனிட் இது? மத்திய அரசு. ரியலி வந்து இங்கே பாருங்களேன், வெறும் 15 பக்கங்க. இதில் 25 கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருப்பாங்க? வரிவரியாக கேட்டிருப்பாங்க. அந்த 25 கேள்வியும் இதையும் படிச்சுட்டாவே போதும். ஒன்று இந்த பேராகிராஃப் கீழே இருக்கிற கொஷினை கேட்கணும், அதாவது ஆல்ரெடி கேட்ட கொஷினை. இல்லைனா அதே கேள்வியை கேட்கணும், இல்லைனா அந்த கேள்வியை மாடிஃபை பண்ணி கேட்கணும். வேறு வழியே இல்லை, அப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ 60க்கு கண்டிப்பாக ஒரு 50லேருந்து 55 வாங்குற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் கேள்வி வெளியே போகும், சில லெசன் நம்மளை தாண்டி போகும். ஆனால் சில லெசன் திருப்பி கேட்டபடியே இருப்பாங்க. இப்போது இந்திய அரசியலமைப்பாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், மனித உரிமைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஷின் எப்பவுமே இருக்கும். லெசன் அழகாக படிச்சிட்டிங்கன்னா நம்மளை தாண்டி கொஷின் போகாது. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துடலாம். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியிற பேஜுக்கு வந்துடுங்க. இங்கே 1 by 1 பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். அப்படியே வந்தோடனே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு மறந்துட்டு போகக்கூடாது. இங்கே எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த கொஷின்லாம் பார்த்தா தான் ஓகே நம்மளால் இந்த எக்ஸாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். சரிங்களா? ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.